ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட்டில் எக்ஸஸ் வரும், இல்லை பேக்கில் எக்ஸஸ் வரும், இல்லை நார்மலாகவே ஸ்லீவ் வந்து 2 சைடில் எனக்கு எக்ஸஸ் வருது, நான் எப்படி அட்டாச் பண்ணாலும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஈஸியாக நம்ம வந்து எந்த எக்ஸஸும் இல்லாமல் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக ஃபஸ்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கட் பண்ணும்போது பாடியில் ஆர்ம்க்கு மெஷர் பண்ணிக்கோங்க, ஸ்லீவை கட் பண்ணும்போது ஸ்லீவோட ஆர்ம்க்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஈவனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளோட பாடிஸோட ஷோல்டரில் நம்மளோட ஸ்லீவோட சென்டர் பார்ட்டை பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லீவை எங்கேயுமே இழுத்துறவே கூடாது. ஓகே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸ்லீவை இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பிக்கலாம். நம்மளுக்கு ப்ராப்பராக அலைன் ஆகும். இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேர்ன் பண்ணி வச்சு, இப்போ நான் இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ தைக்க இடம் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் கொடுத்துக்கணும். நான் இங்கே 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் நான் ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாடி அண்ட் ஸ்லீவ் ரெண்டும் ஈவனாக இருக்கணும். கீழே துணி எதுவும் மடிஞ்சு இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன். ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸஸ் வர மாதிரி தெரியலாம். பட் அந்த எக்ஸஸை மடித்து விட்டோ இல்லை இழுத்து விட்டோ ஸ்டிச் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இதை ஃப்ளாட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். அதுவே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், கரெக்டாக சென்டருக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே சென்டர்லேருந்து ஒரு ரெண்டு முடிச்சுட்டு அப்புறமா இன்னொரு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டருக்கு வந்தாலும் ஓகே தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் இருக்குது இந்த இடத்துல. பட் இதை அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை ஃப்ளாட்டாக்கிட்டு ஸ்டிச் கொடுத்தா போதும். அங்கே வந்து நமக்கு எக்ஸஸ் வரும்போது அதை இழுத்து விட்டுட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஸ்லீவில் எக்ஸஸே வரும். அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா எங்கேயுமே எக்ஸஸ் வராது. ப்ராப்பராக அலைன் ஆகும். பார்த்தீங்களா? கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக எண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு குட்டி விஷயந்தான். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீவை நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ண முடியும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.